பட்டினம்பாக்கம் புதிய மீன் அங்காடியை அரசு திரும்ப பெற வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மெரினா லூப் சாலையில் 15 கோடி ரூபாயில் 366 கடைகள் கொண்ட மீன் அங்காடி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. இருப்பினும் சமீப நாட்களாக கார் நிறுத்துமிடத்தில் மீனவர்கள் வியாபாரம் செய்வதாகவும் இதனால் பின்வரிசையில் இருக்கும் மீன் கடைகளுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சாலை ஓரமாக வியாபாரம் செய்தபோது 260 கடைகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது 366 கடைகள் இருப்பது குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். வியாபார பிரச்சனையால் நாள்தோறும் உறவினர்களுடன் சண்டையிடும் அவலம் ஏற்படுவதாக குமுறியுள்ளனர். இதனால் மீண்டும் லூப் சாலையில் வியாபாரம் நடத்த அனுமதிக்குமாறு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்குலாம் கடை லாஸ்ட் என்ட்ரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த மீன் என்ன விலைன்னு கேட்க கூட அங்க ஜனம் வரல. அப்படி வராத பட்சத்துல நாங்க இங்க கடை போட்டிருக்கோம். இங்க கடை போட்டிருக்கும் போது என்ன பண்றாங்க, இப்ப ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க எங்க கிட்ட சண்டை போடுறாங்க. தாயம் புள்ளியமா பழகினவங்க இங்க டெய்லியும் ஒரு சண்டை. அதனால எங்க மண்ணி எங்க கிட்ட கொடுத்துருங்க. கடையை நம்பி நாங்க உள்ள வந்தோம். நாங்க வரலன்னு சொல்லல, அதுக்குதான் முன்னாடியே மன்னிப்பு கேட்கிறேன். எங்க மக்கள் மேலே தப்பு இருக்குது. கடையை நம்பி உள்ள வந்தோம், வியாபாரம் இல்ல. நாங்க அன்னாட காசு, எங்களுக்கு இதை விட்டா வேற தொழில் இல்ல. கோட்டை கட்டினாரு. கோட்டை கட்டும் போது ஜெயலலிதா இந்த கோட்டையை எலும்பு முறிவு மருத்துவமனையா ஆக்குங்கன்னாங்க. அவ்வளோ பெரிய இடத்தையே கடு அளவுல ஒரு செகண்ட்ல முடிவு எடுத்து மாத்தினாங்க. இது அதை விட சின்ன இடம். அவங்க மனசு வச்சா, கவர்மெண்ட் மனசு வச்சா கண்டிப்பா எங்களோட கோரிக்கையை ஏத்து எங்களுக்கு அவங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.